ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து தட்டையும் மிக்சர் ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக நீங்கள் செய்யலாம். இப்போ வீடியோவில் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து தட்டை ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொருண்டு இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இதுக்கு முதல் ஸ்டெப் வந்து 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு உளுந்து அதை வறுத்து பொடி பண்ணிக்கிறோங்க. 1 கப்பு அரிசி மாவு இது வறுக்காத மாவு, லேசாக வறுத்துக்கிறோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு. அதே மாதிரி உளுந்தையும் நல்லா லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கிறோங்க. உளுந்தையை நல்லா வறுத்து அரைச்சிக்கிறோங்க. பொட்டுக்கடலையும் அரைச்சிக்கிறோங்க. பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வேணும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அந்த வறுத்த அரிசி மாவில் வந்து 3 ஸ்பூனு உளுந்து மாவு போடுங்க, 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு போடுங்க. போட்டு 3 மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. அதுக்குள்ளே உப்பு போடுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் போடுங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கிறங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிண்டிக்கிறங்க. இப்போ எல்லாமே கிண்டியாச்சு. இப்போ எல்லா மாவையும் கலந்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஜீரகம் வந்து சின்ன ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து போடுங்க. இதில் நீங்கள் மிளகாயும் இடித்து நீங்கள் போடலாம். நான் சில்லி பேஸ்ட்டு போட போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து பொடிசாக நறுக்கி போடுங்க. நல்லா பொடிசாக நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பருப்பு ஊற வச்சோம்ல 2 ஸ்பூனு, அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு நம்ம போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கிறோங்க. சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கரலாம், அது உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் வெண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க லைட்டாக. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடுங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க. புட்டுமா அளவுக்கு நம்மளுக்கு வெண்ணெயும் அந்த மாவு வந்து நல்லா இருக்கணும். புட்டுமா இப்படி பிடிச்சா எப்படி ஊதுறோம் அந்த அளவுக்கு பக்குவமாக நம்மளுக்கு வெண்ணெயை ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கிறணும். வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணி கூட ஊற்றிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்புலாம் எல்லாமே போட்டாச்சு. இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம வச்சுக்கிறணும். ஓகேயா? இதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து நல்லா தொளிச்சு விட்டு பிணைங்க. ரொம்ப ஊற்றி பிணைய வேண்டாம். தொளிச்சு விட்டு பிணைங்க. சும்மா ஒரு சப்பாத்தி மாவு, பூரி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கிறங்க போதும். ஆனால் தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம். தொளிச்சு விட்டு பிணைங்க. அவ்வளோதான். உங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலைண்டா, மிளகா சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். எப்படின்னு உங்கள் வசதி தக்கன பார்த்துக்கிறங்க. ஓகே, இப்போ அதுக்கடையில் நம்ம வந்து எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்குறோம். இது இப்போ வந்து நல்லா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஒரு கட்டையில் வந்து பிளாஸ்டிக் பேக்கை போட்டு வச்சுக்கிறோங்க. பொடி அதிரச உருண்டை எப்படி எடுப்போம் அந்த மாதிரி பொடி உருண்டையாக எடுத்துக்கிறோங்க. எடுத்து எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா உருண்டையுமே குட்டி பால் மாதிரி உங்கள் தட்டை சைஸுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமான குட்டி நம்ம அதிரச மாவுக்கு எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் மேலே போட்டுக்கிறோங்க. அந்த பிளாஸ்டிக்கில் கூட எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். அப்படி கையில் வச்சு நீங்கள் அமுக்கலாம். இல்லைண்டா ஏதாவது டம்ளர் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கோப்பை வச்சு கூட நீங்கள் அப்படியே அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு தட்டை வடிவத்துக்கு எல்லாமே ஒரே சைஸாக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கைப்பட்டு நம்ம தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன டிப்புகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அருமையாக செய்யலாம். அவ்வளோதான். உங்கள்கிட்ட பெரிய பிளாஸ்டிக் இல்லைன்னா சின்ன பிளாஸ்டிக்கிலோடு நீங்கள் இந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. சூடு பண்ணிவிட்டு மீடியம்லேயே அடுப்பை வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த தட்டை நம்ம போட்டு வச்ச தட்டையெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அடுப்பை ஏற்றி விட்டு அரைச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த தட்டையில் வந்து ஒட்டாது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா வெந்தும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் தட்டை செய்கிறது. ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இது தீபாவளி டயத்துக்கு தான் செய்யணும் இல்லை, நம்ம எப்போ உங்களுக்கு தட்டை விருப்பமாக இருக்கோ அப்போ நீங்கள் செஞ்சாலும். இது செய்கிறக்கு டைம்னு பார்த்தா வெறும் 1/2 மணி நேரம் தான் இந்த தட்டை. ஆனால் நான் போட்டிருக்கிற மாவு வந்து வெறும் 100 கிராம் மாவு தான் நான் போட்டேன். நீங்கள் 1 கிலோ மாவு போடுறதாலும் இதே அளவை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா பொங்கி நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ தட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு. செய்முறைன்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் தட்டை செஞ்சிடலாம். நிறையா செஞ்சீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நல்லா மொறுமொருண்டு எண்ணெயே இருக்காது. நல்லா மொறுமொருண்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாமா?
இப்போ நம்ம ஒரு அருமையான மிச்சர் செய்ய போகிறோம். அந்த ரெசிபிகளுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது சல்லடையை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கிறங்க. ரொம்ப ஓட்டை உள்ளது சரியாக வராது. அதே நேரத்தில் நீங்கள் சல்லடை நல்லா நெருக்கமானதும் பார்க்கணும், அதே நேரத்தில் நீட்டமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிறணும். ஓகேயா? இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறங்க. இது கடையில் வாங்கினது தான் கடலை மாவு. 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறங்க. அரிசி மாவும் கடையில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்குள்ளே உப்பை போட்டுக்கிறங்க. உப்பை போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க போதும் இந்த மாவுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் நல்லா சுட சுட இருக்கிற எண்ணெயை வந்து ஊற்றுங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு குழிக்கரண்டி சட்னி கரண்டியில் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தொளிச்சு விட்டே பிணைங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ நீங்கள் நல்லா மெதுவாக முறுக்கு மாவு மாதிரியே பிணைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அச்சை சூஸ் பண்ணணும். அச்சு வந்து நீங்கள் நல்லா உள்ளுக்குள்ள வந்து எண்ணெயை தடவிக்கிட்டு நீங்கள் இதை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம பீச்ச வேண்டியதான் வேலை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து மிச்சர் செய்கிறோம். ஓகேயா? அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறங்க. எண்ணெயை வந்து ரொம்ப வேகமாக சூடு பண்ண வேண்டாம். சூடு பண்ணிவிட்டு மீடியம்லேயே வச்சுக்கிறோங்க. எப்போவுமே நெருப்பை வந்து நம்ம வந்து பலகாரம் செய்யும்போது ரொம்ப நெருப்பை வந்து ஏற்றி வைக்க வேண்டாம். சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கரியிரும், அதை பார்த்துக்கிறணும். அப்புறம் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கிறோங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த ஒரு இடத்துல. அப்புறம் அவ்வளோதான், அப்படியே போட்டு நீங்கள் எடுங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து லேசாக தானே ஊற்றுறோம், 2 லேயர் அப்படி தானே போடுறோம், அதனால் அது வெந்துடும். அவ்வளோதான். எனக்கு ஓமப்பொடி போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு இருக்கிறதுல அதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு மாவு கடலை மாவு போடுங்க. 1/4 கப்பு அரிசி மாவு போடுங்க. 1/2 கப்புக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போடுங்க. போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனில் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க எல்லாத்துலேயும். சரியா? போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றி நம்ம வந்து பூந்தி செய்ய போகிறோம், காரா பூந்தி. ஓகேயா? இது என்னென்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காரா பூந்தி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து அச்சை வந்து சூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த கண்ணா இருக்கும்ல, கண்ணாப்பை, அதை எடுத்துக்கிறோங்க. ஓகேயா? எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுக்கல சின்னதை வச்சு நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராகவே எல்லாவோட கசடுகளுமே உள்ளுக்குள்ளே உள்ளது வந்துடும். பெருசில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இப்போ இதிலேயே கண்ணா இருக்கிற ஆப்பையை வச்சு நீங்கள் காரா பூந்தி ஊற்றுங்க. நல்லா சூப்பராகவே மணியாகவே உழுவாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதே அரைச்சி எடுத்துகிட்டு அரைச்சி முதல்ல எடுத்துடணும். இது என்ன கொஞ்சம் நொட்டு பிடிச்ச வேலை, அவ்வளோதான். மற்றபடி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோங்கிற திருப்தியும் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே? நீங்கள் அரிப்பு வச்சு எடுத்துருங்க. இந்த அரிப்பு வந்து கொஞ்சம் கம்பி கொஞ்சம் கட்டையாக இருக்குது, அதை பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கிறோம். கோழியில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது முடிய அந்த கோழிலேருந்து எடுத்து ஊற்றிடலாம். ஓகேயா? இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே மிச்சர் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு அலுப்பே இருக்காது. இப்போ நல்லாவே அள்ளிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு அடைக்கலாம் வேண்டாம். அதே சல்லடையில் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை போடுங்க. வேர்க்கடலை 1/2 கப்பு போடணும். பொட்டுக்கடலை வந்து 1/2 கப்பு போடணும். அப்புறம் ஓமப்பொடியெல்லாம் நொறுக்கி விட்டு நம்ம காரா பூந்தி செஞ்சுருக்கிறோம்ல, அதை வந்து அதில் போட்டுக்கிறோங்க. ஓமப்பொடி வந்து ஒரு மடங்கு இருந்தால், காரா பூந்தி வந்து ஒரு 1/4 மடங்கு இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு 1/2 மடங்கு வச்சுக்கிறோங்க. இதுவும் பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை பொரிஞ்சோட பொட்டுக்கடலை 1/2 கப்பை போட்டு அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வச்சாங்க. எண்ணெய் வடிகிறதுக்கு சல்லடையில் அதை கரெக்டாக வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டும் ஒரு கோப்பையில் வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அது இழுக்கும். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு போட்டு அதையும் பொன்னிறமாக பொரிச்சுக்கிறோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு அவலை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிறோங்க. அந்த சின்ன வடிகட்டி எதுக்குன்னு வச்சுருக்கிறேன்னா, அந்த இப்படி அரைச்சி போடுறதுக்காண்டி, திடீர்னு கீழே விழுந்துட்டு அரைச்சி போடுறதுக்காண்டி இது எல்லாம் வச்சுக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையை போட்டு பொன்னிறமாக போட்டுக்கிறோங்க. இப்போ சின்ன வடிகட்டியில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா கையில் சுடும். அதனால் நம்ம வந்து கவனமாக வேலை செய்ய முடியாது. திடீர்னு சுட்டு போகிறோம். இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி இது உங்களுக்கு நீட்ட கம்பியாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்கள் சட்டி வந்து பொரிக்கும் சட்டி வந்து சின்னதாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கிறேங்க. இது ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்மளுடைய நட்ஸுகள் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சது இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுக்கிறங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் சீனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா உளிக்கிறங்க. இது வந்து நீங்கள் வந்து மிச்சர் ஓமப்பொடி இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியே செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. ஓகே, டிஷ்யூ பேப்பர் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஓமப்பொடியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு குலுக்கிக்கிறங்க. இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் மிக்ஸ் பண்ண மறந்துட்டோம், சீனி. இந்த ஓமப்பொடிக்கு நம்ம என்ன சீனி போடல, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்லையே எல்லாத்தையும் கொட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆறின அப்புறம் டப்பாவில் போட்டு வைங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.